மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாஅயதெல்லாம் ஒருங்கு. இதன் பொருள், சோம்பலில்லாத மன்னவன் இவ்வுலகைத் தம் அடியால் அளந்த இறைவன் கடந்த நிலப்பரப்பு முழுவதையும் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. சோம்பலை விட்டொழித்தால் நாம் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்பது பொதுவான பொருள். பெரும்பாலானவர்கள் அடியளந்தான் என்பதற்கு திருமாலின் வாமன அவதாரத்தையே குறிப்பிடுகின்றனர். ஆனால் வள்ளுவர் திருமால், சிவன் என்று எந்த குறிப்பிட்ட கடவுளர்களையும் தம் குறளில் எங்குமே குறிப்பிடவில்லை. அப்படியெனில் இதன் உண்மை பொருள் என்ன? நடந்தும் தாவியும் உயிர்கள் கடக்கும் இந்த உலகம் முழுவதையும் சோம்பலில்லாதவன் அடைவான் என்பது என் பொருள். அடியளந்தான் தாஅய இவ்விரண்டின் வழியாக வள்ளுவர் சொல்லும் மறைபொருள் என்ன? எவரேனும் விளக்கலாம்.